ஹலோ வலிக்கணும் மம்மி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு தைப்பூசம். வணக்கம், காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு தைப்பூச திருநாள். இன்னைக்கு தான் தைப்பூசம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இன்னைக்கு கோயிலெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கும். திருச்செந்தூர், பழனி எல்லாம் விசேஷமா இருக்கும். நம்ம ஊர்லயும் விசேஷமா இருக்கும். அறுபடை வீடுகளா? அறுபடை வீடுகள்னா இது அது வேற. அறுபடை வீடுகள் அதில் திருச்செந்தூர் பழனிலாம் வரும். திருச்செந்தூர் பழனி வரும், மருதமலை வரும். திருச்செந்தூர், பழனி, மருதமலை. நீங்கள் அறுபடை வீட்டில் எந்தெந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க? பழனி போயிருக்கேன், திருச்செந்தூர் போயிருக்கேன், திருவண்ணாமலை போயிருக்கேன். திருவண்ணாமலை அதில் தான் வருமா தெரியல. மருதமலை போயிருக்கேன், கோயம்புத்தூர் மருதமலை. கோயம்புத்தூர் மருதமலை. மருதமலை. அப்புறம் இந்த படம் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மருதமலைன்னு அப்படி படம் இருக்கா? ஆமாம், அர்ஜுன் நடித்த ஒரு படம், அந்த காமெடியாக வர்ற படம். வடிவேலு ஒரு அக்யூஸ்ட தப்பிக்க வைப்பானே, அக்யூஸ்ட கட்டுக்கிடுச்சு ஒரே ஆளு நீ ஒரு ஆளு. ஒரே போலீஸ்காரன் நீ மட்டும்தான். போலீஸ்காரன் அக்யூஸ்டே கட்டி பிடிச்சாலுமே அவங்க தாய் பாசத்துல பின்னி பண்ணிக்கிற. வடிவேலு ஜோக்குக்கு ஈடு இடம் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வரவே வராது. அப்படி நல்லா இருக்கும் அவன் ஆக்ட். ஸ்டோரி விவேக்லாம் சரியா வராது, சரியா வரல. வடிவேல் அப்பா அவன் ஆக்டே சூப்பரா சிரிப்பா வரும். மேற்கொண்டு விலங்க வேற அவுத்து விட்டுருவேன் ஓடுறதுக்கு. அப்பமா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பாசத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா விலங்கோட அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் நல்ல மரியாதை இல்லாம திட்டுவேன். இப்போ போயிட்டானே, என்னடா பண்றது? நல்லா இருக்கும். அந்த மாதிரி படமெல்லாம் சூப்பரா இருக்கும். மருதமலை. அப்புறம் ஒரு இவங்க வீட்டுல முழுகு வாங்கிவாரு போலீஸ் அதிகாரி. இன்ஸ்பெக்டர் வீட்டுல முழுகு வாங்கி வீட்டு தொடப்பாங்க. வலிக்கு நம்ம தக்காளியை மட்டும் பவுலில் எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், தக்காளி கழுவிட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தக்காளியை உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிட்டு நைட்டு வச்சுட்டேன். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து அது அதில் வைக்கிறதில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இதுதான் 1 கிலோ போதும், நிறைய கிடக்கு. போதும் எனக்கு. இன்னைக்கு தக்காளி தோசை சொல்லணும். சாதா தோசை, தக்காளி தோசை. தக்காளி தோசை நல்லா இருக்கும். தக்காளி சீப்பாக தானே இருக்குது, அதனால தக்காளி தோசை சுடுன்னு மாற்றி. ஏதோ ஒரு டிஃபன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, இன்னைக்கு காலேஜ் போகல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இன்னைக்கு இருக்கேன். வீடியோ இன்னைக்கு காலையில் எடுக்கிறோம். காலேஜ் போனான்னா நேரமெல்லாம் பஸ்ல உட்காந்துருப்பேன். காலேஜ் பஸ்ஸில் பிஹெச்டி டூயிங். இந்த வாரம் மீட்டிங் வைக்கணும். மீட்டிங் வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். மேலே மேலே படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். சம்பளம் அவ்வளோதான், அதே தான் வாங்கணும். என்ன டீக்கான இன்க்ரீடியன்ஸ். பாலை கொண்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துருவோமா? இந்த பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வருவோம். மறந்துட்டேன், அந்த பாலில் அப்படியே போட்டேன். இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் திக்காக இருக்குது போல. ஆமாம், திக்காக இருக்குது. நல்லா மணலாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது.
நாட்டு சக்கரையிலையும் எதுவும் கலக்குறாங்களான்னு தெரியல. போய் என்னவோ அவங்க கொடுக்குறதையும் சாப்பிட வேண்டியதாக இருக்கு. நம்மளா தயார் பண்ண முடியும்? எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கு. சீனியை குறைச்சொல்லி எல்லாரும் நாட்டு சக்கரை எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன 4 ஸ்பூன் போட்டு அதுவே நிற்காது பாரு. அதுவே நிற்காது. இது மணல் மாதிரி தான் இருக்கும். நீ ஒருத்த அதுவே நிற்காது. இது ரொம்ப சுடுதே. இதில் ஊற்றிக்கும், அப்புறம் வேணா ஊற்றிக்கும். விளக்கேற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கும்பிட்டுங்க. உங்களையும் நல்லா வச்சுக்கணும், எங்களையும் நல்லா வச்சுக்கணும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன். நெய் டப்பா இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா வச்சுருக்கீங்களா மம்மி? இங்கே ஆமாம், இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சாமிக்கு. சுத்தமான நல்லெண்ணெய். சிரிச்சா என்ன தப்பா? சிரிச்சா தப்பு இல்லை, திடீர்னு சிரிச்சா தப்பு. இன்னைக்கு உங்கள் மூஞ்சியில் சூரிய பகவான் இருக்கின்றார். சூரிய பகவானா? அப்பப்போ வருவார். அப்பப்போ நானே இருக்கேன்னு காட்டுறாரு. சூரிய பகவான் இருந்தால் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. கன்னியாகுமரியிலலாம் சூரியன் உதிக்கிறது அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா சூப்பராக தெரியும். சன்செட்டு, இது சன்ரைஸ் சூப்பராக அப்படி சோப்பாக அப்படி இதுவாக இருக்கும். மறையிறது அந்த கடலுக்குள்ள அப்படியே இதுங்கும். நான் பார்த்துருக்கேன். நீங்களுமே வந்திருக்கீங்க, நினப்பு இருக்கான்னு தெரியல. சன்செட் இப்போதான் எங்கேயும் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் இங்கே கன்னியாகுமரியெல்லாம் போய் பார்த்தோம். கோவளம், கன்னியாகுமரி, அப்புறம் என்ன திருப்பதி ஒரு வாட்டி போயிருக்கோம். திருப்பதி போயிருக்கோம். ஆமாம், திருப்பதி போயிட்டு வரையில தான் நைட். பழனி நான் இப்போதான் ரொம்ப ஒரு நம்ம இங்கே அரிமலை வந்துட்டே பழனியே போகல. அதுக்கு முன்னாடி போயிருக்கோம். பழனி நான் நடந்திருக்கேன். ரெண்டு ட்ரிப்பு நடந்திருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் பிள்ளையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தோம், நானும் அப்பாவும். அப்போ ஆயா, மாமா எல்லாரும் தான் நடந்தோம். இதில் கொடுத்து வருமா? ஒரு டம்ளர் பார்க்கறதுக்கு தான் பெருசா தெரியுது. அளவு வந்து சின்ன டம்ளர்ல கொள்றது தான் கொள்ளுது. அதுலயும் நான் இந்த டம்ளர் சின்னதை நினைச்சு கொள்ளாதுன்னு நினைச்சேன். கொள்ளுது. நேற்றுக்கு அந்த பெரிய டம்ளரில் மூடி இருக்குல்ல மோருக்கு, அந்த டம்ளர் எடுத்து சின்ன டம்ளருக்கு அங்கிட்ட ஒரு பால் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு மூடனே அதை மூட முடியல. வாய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. பாக்கெட் பால் தயிரெல்லாம் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கடமைக்கு சாப்பிட்டுக்கிறோம். தயிர் இதுதான் ஊற்றி. பசும்பால் தான் இப்போ தண்ணியை கொண்டாடுறாங்க. அதுவும் தான் தயிர் உரையவே மாட்டேங்குது.
45 ரூபா கொடுத்து வாங்கினாலும் லிட்ரு. வெறும் மொட்டை தண்ணி முழு தண்ணியை கொண்டாடுறாங்க, அதுவும் தான் உரைய மாட்டேங்குது. சரி, நம்ம மனசு தான் திருப்திப்படுத்திக்கணும் வாழ்க்கையில், வேற என்னன்றது. நம்ம பால்கார கட்டை கேட்டீங்களா? இல்லை, அது அக்கா இன்னும் கண்ணு போட்டால் தானே பால் கொடுப்பாங்க. கண்ணு போட்டுக்கல. எல்லாமே நம்மளதை நம்ம மாற்றிக்க முடியும் ஒழிய அடுத்தவர்களை நம்ம மாற்ற முடியாது. நம்ம தான் நம்ம மனசு மாற்றிக்க வேண்டியதேன், எல்லாத்துலேயும் திருப்திப்பட்டுக்க வேண்டியதேன், வேற என்ன ஒன்று. அப்படிதான் வாழணும். வாழ்க்கைன்னு வாழணும். இந்த டீ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். புதினா சட்னி இதுதான் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து அள்ளிட்டு அரிசி ஆடிட்டு உளுந்து இங்கே பாருங்க இவ்வளோ அள்ளி வச்சுருக்கேன். உளுந்து பாருங்க இங்கே இவ்வளோ அள்ளி வச்சுருக்கேன். சுட சுட சாதம், லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், பீன்ஸ் சாம்பார், மணத்தக்காளி கீரை தோட்டல் பண்ணேன். பருப்பு போட்டு செஞ்சால் கூட இருக்கும்ட்டு இது கொஞ்சமாக வேணும்ட்டு தேங்காய் போட்டு தோட்டல் பண்ணேன். தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.